உங்களுக்கு 12 வீக்ஸில் V-shape பாடி வேணுமா, V-taper தெரியணுமா, இது எல்லாமே 12 வீக்ஸில் கேரண்டி தான். ஐயோ அப்படின்னு நான் சொல்லிங்க, இந்த மாதிரி வீடியோவில் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் யாரையுமே பர்டிகுலராக அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்ல போகிறதே கிடையாது. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி நிறையா பேர் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதை பார்த்து மக்களும் மிஸ்லீட் ஆகி நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகி ஏமாறுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் V-taperனா என்ன, இதை நம்ம 12 வீக்ஸில் அச்சீவ் பண்ண முடியுமா, இதை பற்றி சயின்ஸ் பேஸ்டாக அதில் என்ன சொல்லுது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோச் விக்னேஷ் ஆஞ்சலோ. சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது 3 மாதத்தில் V-shape கொண்டு வந்துடலாம், V-taper கொண்டு வந்துடலாம், ப்ராடு பேக் கொண்டு வந்துடலாம், அதை கொண்டு வந்துடலாம், இதை கொண்டு வந்துடலாம், இப்படி தான் எல்லாருமே வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதில் யாரையுமே மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் V-taperனா என்ன, அதாவது உங்கள் ஷோல்டர் நல்லா வைடாக இருந்து லேட் மசிலும் வைடாக இருந்தால், அது போக உங்கள் ஹிப்பு ரொம்ப ஸ்மாலாக தெரிஞ்சால், சொல்லப்போனால் இங்கிலீஷ் லெட்டர் V மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அதைத்தான் எல்லாருமே V-taperன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கும் இந்த மாதிரி V-taper ஃபிசிக் வேணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜெனடிக்ஸ் எப்படி இருக்குது, அதாவது உங்கள் கிளாவிக்கல் வித் ரிப்கேஜ் எப்படி இருக்குது, உங்கள் ஹிப் சைஸ் எந்த மாதிரி இருக்குது, அப்புறம் ஷோல்டர் ஃப்ரேம், இது எல்லாமே வச்சு தான் உங்களோட V-taper ஃபிசிக் டிசைட் ஆகுது. நீங்கள் ஜிம்முக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாலும் உங்களோட போன் ஸ்ட்ரக்சரை மாற்றவே முடியாது, ஹிப் ரேஷியோவையும் சின்னது பண்ணவே முடியாது. அப்புறம் உங்கள் ஷோல்டர் போன் அதையும் வைட் பண்ணி காட்டுறது வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதுக்காக உங்கள் V-taper இம்ப்ரூவ் பண்ணவே முடியாதுன்னு கிடையாது. உங்கள் ட்ரைனிங்னால் சில விஷயங்களை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது லேட் மசிலை வைடாக பண்ணுறது, உங்கள் சைட் டெல்ட்டை ரவுண்ட் ஷேப் பண்ணுறது, ரியல் டெல்ட்டை டெவலப் பண்ணுறது, அப்டமனை மிட்செஷனை நல்லா டைட்டாக காட்டுறது, இப்படியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா V-taper ஃபிசிக் கொஞ்சம் எக்ஸ்போசிவாக வெளியில் தெரியும். அப்புறம் முக்கியமாக போஸிங்கில் எவ்வளோ எக்ஸ்போசிவாக நீங்கள் வெளியில் காட்டுறீங்கன்னு இருக்குது. அதனால V-taper ஃபிசிக்கை வெளியில் தெரியப்படுத்த முடியும். ஆனால் அதுக்காக நீங்கள் V-taper ஃபிசிக் ஆயிட முடியாது, அது ஜெனட்டிக் தான் டிசைட் பண்ணும். ஸோ அதனால் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க, உங்கள் மசிலை தான் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், உங்கள் ஃப்ரேமை கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேக் லேட் ஸ்ப்ரெட்டில் எவ்வளோ வைடாக தெரியணும் பாருங்கள், என்னோடய போஸ் தான். ஆனால் பேக் டபுள் பைசப்ஸ் போஸில் டீட்டெயில் அவ்வளோ தெரியுது, ஆனால் அவ்வளோ வைடே இல்லை பாருங்கள். இது ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே தான் மெயின் ரோலாக ஜெனட்டிக் டிசைட் பண்ணுது. ஸோ ஒரு வீடியோவில் நல்லா தெரியும், இன்னொரு வீடியோவில் நல்லா தெரியாது. இதுதான் சோஷியல் மீடியா. இதை பார்த்து யாருமே நீங்கள் 12 வீக்ஸில் V-taper கொண்டு வந்துடலாம், இல்லை பெரிய ஷோல்டர் கொண்டு வந்துடலாம், அப்படி ரெடி ஆகலாம் இப்படி ரெடி ஆகலான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணாதீங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த மாதிரி V-taper ஃபிசிக்கை 12 வீக்ஸில் கொண்டு வந்துடலாம், உங்கள் ஜெனட்டிக்கை மாற்றிடலாம், உங்கள் ஃப்ரேமை பெருசு பண்ணிடலாம், இல்லை இது வேறு செஸ்ட்டை பெருசு பண்ணிடலாம், ஷோல்டரை அந்த பாடி பில்டர் மாதிரி கொண்டு வந்துடலாம், இப்படி கொண்டு வந்துடலாம்னு சொன்னாலுமே எதையுமே நம்பாதீங்க. கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், அவங்கள திருப்பி கொஷின் பண்ணுங்கள். சும்மா மார்க்கெட்டிங்காக அவங்க போடுறாங்க அப்படின்னா எதையுமே ஃபேக்காக கண்மூடித்தனமாக பார்த்து நம்பாதீங்க. ஸோ நான் ஒரு கோச்சாக சொல்கிறேன், நான் இல்லை எந்த கோச் நினச்சாலும் உங்களோட ஜெனட்டிக்கை மாற்ற முடியாது. உங்கள் ஜெனட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் இல்லை டயட்டு, உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி கைடு மட்டும்தான் பண்ண முடியும். அதில் என்ன பெஸ்ட் ரிசல்ட் கொண்டு வர முடியுமோ அதுக்காக நல்லபடியாக ஹெல்ப் பண்ணலாம். ஸோ யாருமே சோஷியல் மீடியாவை பார்த்து பிளைண்டாக நம்பாதீங்க. ஸோ உங்களுக்கும் ப்ராப்பராக ஃபேட் லாஸ் இல்லை மசில் பில்டிங் இல்லை கான்டெஸ்ட் ப்ரெப் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மறக்காமல் DM பண்ணுங்கள். இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்டு கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் இருக்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.